கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கு நம்ம எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்க போகிறோங்கிறத ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் உங்கள் ப்ரௌசரில் போய்ட்டு tnrd.tngov.in கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட சேலரி பார்த்துட்டிங்கன்னா 15,900 50,400 வரை போட்டிருக்காங்க. உங்கள் ஏஜென்ட் பார்த்துட்டிங்கன்னா பொது பிரிவுக்கு 18 to 32 வரை இருக்கணும், ஜென்ரல் கேட்டகரி. அடுத்து பிசி எம்பிசி டிஎன்சிலாம் பார்த்துட்டிங்கன்னா 18 to 34 வரை போட்டிருக்காங்க. SC/ST பிரிவினருக்கு 18 to 37 வரை. மாற்றுத்திறனாளிகள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகபட்ச வயசுலேருந்து 10 ஆண்டுகள் நீட்டிவு பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் பொது பிரிவில் அப்ளை பண்ணுறீங்கன்னா 32னா உங்களுக்கு 42. அதாவது பிசியில் நீங்கள் மாற்றுத்திறனாளி அப்ளை பண்ணிங்கன்னா 34 to 44 வரும். நீங்கள் SC/ST பிரிவினராக இருந்தீங்கன்னா 37 to 47 உங்களுக்கு மாறும். அதே மாதிரி முன்னாள் இராணுவ வீரருக்கு 18 to 50 வயசு வரை போட்டிருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில் நல்லா கிளியராக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த வயசுக்கு மேலே உள்ளவங்க நமக்கு அப்ளை பண்ண முடியாது. மொத்த காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக 1483 வேகன்சி போட்டிருக்காங்க. அதில் மாவட்டம் வாரியாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். உங்களுக்கு கல்வித்தகுதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அது குறைந்தபட்சம் நீங்கள் 8வது வரை தமிழில் படிச்சிருக்கணும். SC/ST பிரிவினருக்கு 50 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். மற்ற எல்லாருமே நீங்கள் 100 ரூபா ஆன்லைனில் பே பண்ணணும். உங்களுக்கு கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 9/11/2025 வரை உங்களுக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்ற ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆயிரும். இதில் நம்ம விளம்பரத்தை பார்க்குங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கணும். அதில் உங்கள் மாவட்டம் என்னங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு ஷோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா இதில் உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் ப்ளஸ் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுக்கு எங்கெங்கே வேக்கன்சி இருக்குங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கும். ஸோ இதை நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதன் அடிப்படையில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் MBC SC கேண்டில் இருக்கீங்க, BC கேண்டில் இருக்கீங்கன்னா உங்களுடைய இன சுழற்சி ப்ளஸ் உங்களுடைய இடஒதுக்கீடு அடிப்படையில் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி வரும். இதுலேயுமே அதே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. என்ன படிச்சிருக்கணும், உங்களுக்கு விண்ணப்ப கட்டணம் எவ்வளோங்கிறது எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ இதை நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைங்கிற ஆப்ஷன் இருக்குது. இதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். இதுவும் PDFல தான் இருக்கும். இதையும் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோங்கிறத பற்றி அதை நம்ம ஒன்ஸ் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம்னா ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடையாது. அது ஸோ அது ரீஃபண்ட் கிடையாது. ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ண உடனே நம்ம எடிட் பண்ணுற ஆப்ஷனும் கிடையாது. ஸோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பதவிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கிறத போட்டிருக்காங்க. கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. அடுத்து நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா இது எப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கம்யூனிட்டி வைஸ் எத்தனை வேகன்சி இருக்குங்கிறது ஃபுல் டீட்டெயில்ஸுமே இதில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம கீழே அப்ளைங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆயிரும். உங்களுடைய மாவட்டம் என்னங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். உங்கள் மாவட்டங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மாவட்டங்கிறத செலக்ட் பண்ண உடனே அடுத்து உங்கள் கம்யூனிட்டி வைஸ் கேட்கும். கம்யூனிட்டியை கொடுத்துக்குங்க. இப்போ நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பும் மாவட்டம் கேட்டிருக்கு. ஸோ நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறவங்க தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க விண்ணப்பிக்கிறது நல்லது. அடுத்து நீங்கள் மேல் ஃபீமேல் கேட்டிருப்பாங்க. அடுத்து காலி இடஒதுக்கீடு வகை கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்குங்க. இது எப்படின்னா நீங்கள் BCயில் இருக்கீங்க ப்ளஸ் உங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கீங்கன்னா 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் BCயில் இருக்கீங்க ப்ளஸ் ஜென்ரல் தமிழ் வழியில் படிக்கலைன்னா ஃபஸ்ட் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். மாற்றுத்திறனாளி இருந்தால் மாற்றுத்திறனாளி. ஸோ இந்த இடஒதுக்கீடு நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும். இப்போது தமிழ் மீடியம் சர்டிஃபிகேட்னா நம்ம தமிழ் மொழியில் ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும். தமிழ் மொழியில் படிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக அந்த இடஒதுக்கீட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். PSTMங்கிறது தமிழ் வழியில் படித்தவர்னு வரும். தமிழ் மொழியில் படித்தவர்னு சொல்லிட்டு ஒரு சில மாவட்டத்தில் கேட்குறாங்க. ஸோ அது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய ரிசர்வேஷன் கேட்டகரி என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு வேகன்சி போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் 10th மார்க் ஷீட் அடிப்படையில் உங்கள் பேர் நம்ம நோட் பண்ணிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய அப்பா பேர் இனிஷியலோட நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி வரும். அடுத்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று அது இன்பில்டாகவே இருக்கும். அடுத்து கொரோனா கால பகுதியில் நம்ம தேர்ச்சி பெற்றிக்கலாம்னு சொல்லி கேட்குது. எஸ்என்எஸ்க்கு நோ கொடுத்துருங்க. நீங்கள் அடுத்து போர்டு ஆஃப் எஜுகேஷன் கேட்டிருக்கு. அதுவும் ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டு கொடுத்துங்க. CBSEனா CBSE கொடுத்துங்க. அடுத்து உங்களுக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஆண்டு மற்றும் மாதம் கேட்டிருக்காங்க. அது சர்டிஃபிகேட்டில் இருக்கும். இயரும் ப்ளஸ் மாதம் ரெண்டுமே சேர்ந்து போட்டிருப்பாங்க உங்கள் சர்டிஃபிகேட்டில். ஸோ அதை கரெக்டாக போட்டுக்குங்க. அடுத்து உங்களுடைய மார்க்கு கேட்குது. 10th மார்க் ஷீட்டில் உள்ள மார்க் அப்படியே கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, சான்றிதழ், அதாவது 10th மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க. 10th மார்க் ஷீட் வந்து 100 KBக்குள்ள வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை வந்து இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு SSLC மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் பதிவெண், அதாவது உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் இல்லாட்டினா சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்கேன், ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்துட்டு நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி வரும். இப்போ உங்களுடைய கம்யூனிட்டியை சூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்துட்டு உங்கள் ரிலீஜன் என்னங்கிற செலக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து உட்பிரிவு, உங்கள் கம்யூனிட்டியில் உட்பிரிவு இருக்கும், கரெக்டாக அதை பார்த்து என்ட்ரி பண்ணிக்கிங்க. இப்போது முன்னாள் இராணுவ வீரரான்னு கேட்குது, அதுக்கு எஸ்என்எஸ் கொடுத்துங்க, நோ கொடுத்துங்க. அதே மாதிரி ஆதரவற்ற விதவை, அப்படி இல்லாத பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் மாட்டுத்திறனான எஸ்என்எஸ் கொடுத்துங்க, நோ கொடுத்துக்குங்க. அப்படி எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டாக்குமெண்ட் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதை பார்த்து நீங்கள் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆதரவற்ற விதவினா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், விதவைங்கிற சர்டிஃபிகேட் இருக்கும். ஸோ விதவை ஆதரவற்றது ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம கரெக்டாக பார்த்து என்ட்ரி பண்ணிக்கிங்க. அடுத்து உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்குது, ரேஷன் கார்டு நம்பர் வந்துட்டு என்ட்ரி பண்ணிடணும். அடுத்து உங்களுடைய பிறந்த தேதி கேட்டிருக்காங்க, 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அதே போட்டுருங்க. ஏன்னா ஒரு சில பேர் வந்துட்டு ஆதார் கார்டில் தப்ப வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் வச்சுருப்பாங்க. ஸோ 10th மார்க் ஷீட் அடிப்பில் தான் நம்ம எல்லாமே இதை வந்து என்ட்ரி பண்ணணும். அடுத்து உங்களுடைய சொந்த மாவட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க, உங்களுடைய மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கிங்க. மேக்ஸிமம் அவங்க மாவட்டத்திலேருந்து விண்ணப்பிக்கிறது வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்குவாங்க. உங்களுடைய ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். உங்களோட மெயில் ஐடி இருந்துச்சுன்னா எஸ்என்எஸ் கொடுத்துங்க, நோ கொடுத்துங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா என்ட்ரி பண்ணணும் மெயில் ஐடி. அடுத்ததாக நமக்கு வந்துட்டு 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தமிழை ஒரு பாடமாக பயின்றவரான்னு கேட்குறாங்க. ஸோ எஸ்என்எஸ் கொடுத்துங்க, நோ கொடுத்துங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், தமிழ் மீடியத்தில் படித்தங்கிறது வேறு, தமிழ் மொழியில் படித்தங்கிறது வேறு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் வந்துட்டு இடஒதுக்கீடு அடிப்படையில் நீங்கள் வந்துட்டு என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு அட்ரஸ் கேட்குது, உங்கள் ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கொடுத்துக்குங்க. அதில் மேண்டரி ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே மேண்டரி நம்ம ஃபில் பண்ணணும். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களோட வகுப்பு சான்றிதழ், விண்ணப்பதாரன் புகைப்படம், விண்ணப்பதாரன் கையொப்பம், மூணுமே வந்து 100 KB நல்லா கிளியராக வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பீங்களா, அது வந்துட்டு நம்ம இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட் வந்து உறுதிமொழி கொடுத்துருக்காங்க, டிக்ளரேஷன் ஃபுல்லாக வந்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அடுத்து என்ட்ரி கேப்ஷன் இருக்குது, அதை வந்து நம்ம என்ட்ரி பண்ணுற மாதிரி வரும். என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா விண்ணப்பம் சமர்ப்பிக்கப்பட்டு பணம் செலுத்தப்பட்ட பிறகு எந்த விண்ணப்பத்திலும் எந்த மாற்றங்களும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டாக பார்த்துங்களா டீட்டெயிலும். இப்போ உங்கள் ஃபோனுக்கு வந்துட்டு OTP வரும். அந்த ஓடிபியை வந்துட்டு இதில் என்ட்ரி பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வந்து வெரிஃபை ஓடிபி கொடுக்கணும். இப்போது ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைன்னு வந்துருச்சு, ஓகே கொடுத்துருங்க. அடுத்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். நெக்ஸ்ட் பேஜில் வந்துட்டு நீங்கள் ஒன்று சரி பண்ணிக்கணும், எல்லாமே டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம ஒரு தடவை நம்ம வந்துட்டு சரி பார்க்குற மாதிரி வரும். இது வந்துட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பேமெண்ட் கட்டிட்டோம்னா அடுத்து வந்துட்டு இந்த எடிட் ஆப்ஷன் நமக்கு வராது. இப்போ இந்த விண்டோவில் வந்துட்டு நம்ம எல்லாமே ஃபுல் டீட்டெயிலுமே ஃபஸ்ட்டே செக் பண்ணிடணும். பேமெண்ட் பண்ணிட்டோன்னா நமக்கு எடிட் ஆப்ஷன் வராது. அதனால் இந்த வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம வந்துட்டு பேமெண்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா எடிட் கொடுத்து எடிட் பண்ணி நம்ம அடுத்து வந்துட்டு நம்ம என்ட்ரி கொடுத்துக்கணும். கரெக்டான டீட்டெயில்ஸ் என்ட்ரி கொடுத்துட்டு மறுபடியும் பேமெண்ட் வந்துட்டிங்கன்னா அடுத்து அக்ரி கேட்கும். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் போயிடும். பேமெண்ட் ஆப்ஷனில் நீங்கள் நெட் பேங்கிங் கொடுத்துக்கலாம், QR கோடை வந்துட்டு போட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். சில சமயம் என்ன ஆகும்னா இந்த மாதிரி வந்துட்டு பேமெண்ட் பண்ணும்போதே வந்து ஸ்ட்ரக் ஆகி நின்றோம். ஸோ அவங்க வந்துட்டு கவலைப்பட வேணாம். அவங்களுக்கு வந்து 1 hour or 2 hours வந்துட்டு மறுபடியும் ரீஓப்பன் ஆயிரும் பேமெண்ட்டை. அதனால் வந்து நம்ம மறுபடியும் ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி 1 hour 2 hour வந்துட்டு ஓப்பன் ஆகலை அப்படின்னா ஒரு 12 hours அப்புறம் கூட நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஒரு நாள் கழிச்சு வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். மறுபடியும் நம்ம பேமெண்ட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து வந்து டிரான்சாக்ஷன் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு ரீட்ரை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இதே ஆப்ஷன் தான் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு தொடர்ந்து கொடுக்க வேணாம். ஒரு 1 hour 2 hour கழிச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் ட்ரை பண்ணால் அது வந்துட்டு உங்களுக்கு ஓகே ஆயிரும். ஏன்னா இது சர்வர் இஷ்யூ, நிறையா தடவை இது வருது. அப்ளை பண்ணும்போது நிறைய பேமெண்ட் ஃபுல்லாமே வந்துட்டு இருக்கு. ஒரு சில சமயம் டேரெக்டாக வந்துட்டு நமக்கு பேமெண்ட் பண்ணிடுறோம், ஒரு சில சமயம் இந்த சர்வர் இஷ்யூ வருது. ஸோ 1 day வெயிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து மறுபடியும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு, பேமெண்ட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இதில் வந்துட்டு 2 ஆப்ஷன், ஒன்று வந்து பேமெண்ட் வந்து அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் வந்துருச்சு, இன்னொன்று வந்து அப்ளிகேஷன் இருக்கும். ரெண்டையுமே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அப்ளிகேஷன் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கணும். இப்படி தான் நம்ம கிராம ஊராட்சி செயலாளர் பதவிக்கு வந்துட்டு ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். இதில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.